46,000 இந்த அமௌண்ட்டை இந்த ரேஷியோல பிரிச்சா ஒவ்வொரு பங்கு எவ்வளவு? போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு முழு எண்ணா இருந்துச்சா? இதுல பாருங்க ஃபிராக்ஷன் டைப்ல இருக்கு. இந்த அமௌண்ட்டை இந்த ரேஷியோல பிரிச்சா ஒவ்வொன்றும் எவ்வளவு கிடைக்குன்னு கேக்குறாங்க. முதல்ல நம்ம வேலை என்னன்னா இந்த ஃபிராக்ஷனை ஒரு ஹோல் நம்பரா மாத்த போறோம். இங்க பாருங்க 2, 3, 4 டினாமினேட்டரை மட்டும் பாருங்க 3 டிஃபரெண்ட் நம்பர் இருக்கா? அந்த டிஃபரெண்ட் நம்பர் என்ன? 2, 3, 4. இதுக்கு எல்சிஎம் எடுங்க, என்ன வரும்? 2, 3, 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அதாவது 2, 3, 4 ரெண்டாவது போட்டீங்கன்னா 1, 3 வகுப்படாது 2. 2, 3, 6, 6, 2, 12 தான் நமக்கு தேவையான எல்சிஎம். இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையும் சமமா மாத்திட்டோம்னா நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அதான் நமக்கு தேவையான ரேஷியோ. ஓகேங்களா? இப்ப 2, 3, 4 எல்சிஎம் எடுத்துட்டா 12. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 1/2, 2/3, 3/4 இந்த டினாமினேட்டர் ஃபுல்லா ஒரே நம்பரா மாத்த போறோம். அதுக்கு என்ன செய்ய? 3க்கும் எல்சிஎம் எடுத்தாச்சு 12. இதை 12ஆம் மாத்த என்ன செய்யணும்? 6ஆல பெருக்கணும். அப்ப மேலையும் நம்ம 6ஆல பெருக்கிடணும். இதை 12ஆம் மாத்த என்ன செய்யணும்? 4ஆல பெருக்கணும். அப்ப கண்டிப்பா மேலையும் 4ஆல பெருக்கணும். ஒரே நம்பர்ல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ மாறாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த 4ஆம் நம்பரை 12ஆம் மாத்த என்ன செய்யணும்? 3ஆல பெருக்கணும். மேலையும் 3ஆல பெருக்கிடுறோம். இப்ப ரேஷியோ எப்படி மாறுதுன்னு பாருங்க. 6/12, இங்க 8/12, இங்க 9/12. இப்ப டினாமினேட்டர் எல்லாம் காமன் ஆயிடுச்சா? இப்ப ரேஷியோ நமக்கு தேவையான ரேஷியோ என்ன? 6:8:9. அப்படி போன கேள்வி மாதிரியேதான். இப்ப நமக்கு கணக்கு எப்படி மாத்திக்க போறோம்? எப்படி மாத்திக்க போறோம்? 46,000 இந்த ரேஷியோல பிரிச்சா ஒவ்வொரு வேல்யூ எவ்வளவு? அவ்வளவுதான். பாருங்க, இப்ப 9 × 8 9 + 8 17, 17 6 23. எல்லா ரேஷியோவும் கூட்டினா 23. இந்த 23ல ஃபர்ஸ்ட் வேல்யூ எவ்வளவு? 6. 23ல ரெண்டாவது பங்கு 8. 23ல மூணாவது பங்கு 9. 23க்கு 6னா 46,000ல எவ்வளவு? 23க்கு 8னா 46,000க்கு எவ்வளவு? 23க்கு 9 46,000க்கு எவ்வளவு? ஓகே, பாருங்கப்ப, இது 1 டைம், இது 2 டைம்ஸ். 23 2 20 46. இங்க 2000 வந்துருமா? இங்க 2000, இங்கேயும் 2000. ஃப்ளோல நீங்க 2000 4000 6000 போட்டுறாதீங்க. ஒரு 23, இங்க 2 23, இங்க ஒரு 23 2 23, ஒரு 23 2 23. ஓகேங்களா? 6 × 12 சாரி 6 × 2000 12,000, 8 × 2 16,000, 9 × 2 18,000. அப்ப இந்த 46,000 இந்த 1/2 2/3 3/4 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சோம்னா ஒவ்வொரு வேல்யூ எவ்வளவு கிடைக்குது? ரூபாய் 12,000 16,000 18,000.